ஓகே, ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வருது? ஆக்சுவலா ஒரு பிரேக்கப் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால அதுல இருந்து நவரவே முடியல. என்ன பண்ணணும்னே தெரியல. ஒரு மாதிரி அந்த ட்ராமாக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தையே யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆஸ் அ எக்ஸாம்பிளா நானுமே அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நம்ம எப்படி நம்மளோட லைஃப்க்கு ட்ராக்குள்ள வருது அண்ட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ஒரு கமெண்ட்டை படித்தேன். அதாவது ஹார்ட் பிரேக்லேருந்து எப்படி வெளியே வருது, இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னு. அதுக்கு 100+ லைக்ஸுமே இருந்துச்சு. அப்போதான் நினைச்சேன், கண்டிப்பா இதை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு. ஓகே, ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? ரொம்ப வலிக்குதா? லைக் இந்த மெடிசன் சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல் போகணும், அந்த அளவுக்கு வலிக்குதா? அண்ட் ஆல்சோ ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃபே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல, என்ன பண்றது இதுக்கப்புறம்? ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, அந்த பர்சன் நம்மளை விட்டு போயிட்டாங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மள யார் பார்த்துப்பா? நம்ம கெரியர் என்ன ஆகுறது? நம்ம ஃபேமிலி என்ன ஆகுறது? நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் ஆனா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது சும்மா நம்ம இப்ப விளையாட்டா பேசுற மாதிரி கிடையாது. இட் வில் ரியலி ரியலி ஹர்ட். அது இங்க நிஜமாவே வலிக்கும். இஃப் யூ ஆர் ட்ரூ, உண்மையாவே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு நிஜமாவே இங்கெல்லாம் வலிக்கும். ஸோ அதையே ரொம்ப வலிக்குது 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 அப்படின்னு அந்த ஹார்ட் பிரேக்குள்ளேயே இருக்காம நம்ம எப்படி அதுல இருந்து ஆக்சுவலா ஓவர் கம் பண்ணி வரலாம்? எல்லாரும் அவங்க லைஃப்ல ஒரு ஹார்ட் பிரேக்கை கோ த்ரூ பண்ணி தான் வருவாங்க. ஹியூமனோட நேச்சர் அதுதான். யாருமே ஒரே இதுல இருந்து அப்படி அப்படியே எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக் இருக்கும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது, அதுதான் முதல் பாயிண்டே. நினைக்கிறது நிறுத்தணும். எதை போய் நீ நினைச்சிட்டே இருக்கியோ அதுதான் உனக்கு நிறைய நிறைய ஞாபகம் வந்துட்டே இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ நீ ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியே வரணும், என்னால் இது முடியவே இல்லை, நான் மறக்க போறேன், அது வேலைக்கே ஆகாது. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் இப்போ எனக்கு ஹார்ட் பிரேக் நடந்திருக்குன்னு வச்சுக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அழுதுட்டே உட்காந்துட்டு இருந்தா இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல இங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தாட் உனக்கு வேணும். இல்ல எனக்கு நடந்துருச்சு, என்னால இவங்க இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற தாட் வேண்டாம். பிகாஸ் வாட்ஸ் ரிட்டன் ஃபார் யூ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற அந்த வேர்ட் ட்ரெஸ் பண்ணு. பிகாஸ் நீ உனக்கு இல்லாததை எவ்வளவுதான் கட்டி போட்டு இறுக்கி வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது உன்னை விட்டு பறந்து தான் போகும். ஸோ ஜஸ்ட் இதுதான் ட்ரூத், இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத முதல்ல நம்பிட்டு நான் இதை மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த முதல்ல நிறுத்து. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீ பிஸியா இருக்க பழகணும். ஏன்னா உனக்கு அப்படியே அந்த பர்சனோட தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீ இவ்வளவு நாள் பழகிட்டு நல்லா பேசிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. யூ ஹாவ் அ ஜாலி டைம், நல்லா நிறைய கால்ஸ் எல்லாம் பேசிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் இப்போ நமக்கு பேசுறதுக்கு இல்லாம அந்த ஸ்பேஸ் அப்படியே எம்டியா இருக்கும். ஸோ நீ 1 வாரம் 2 வாரம் அப்படியே ஒரு இதுல அதை போக விட்டாலுமே போக 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 என்ன ஆகும்னா அந்த டைமை ஃபில் பண்றது எதுவும் இல்லாம உனக்கு வந்து மறுபடியும் போய் பேசலாமா அப்படிங்கிற தாட் வரும். சோ அந்த தாட் வருது அப்படின்னால என்ன அர்த்தம்? நீ உன்னை எங்கேஜா வச்சுக்கல, நீ ரொம்ப வெட்டியா இருக்க அப்படின்றது அர்த்தம். சோ இப்போ நான் ஃப்ரீயா இருக்கனாலதான் அந்த மாதிரி உனக்கு வந்து ஏதாவது பர்சன் கூட போய் பேசணும் அப்படிங்கிற தாட்டே வருது. சோ உன்னை ஃப்ரீயா நீ வச்சுக்காம கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சுக்கணும். இதை மறக்கிறதுக்காக எங்கேஜிங்கா வைக்க கூடாது. உன் லைஃப்ல நீ பிஸியா வைக்கிற மாதிரி உன்னை நீ பிஸியா அப்படியே வச்சுக்கணும். உனக்குன்னு ஷெட்யூலா இருக்கணும். பிகாஸ் இந்த ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பிஸி ஷெட்யூல் கிடையாது. நார்மலா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்குன்னு அவங்களோட பிஸி ஷெட்யூல் இருந்தாதான் அந்த லைஃப் அழகா ஸ்மூத்தா போக முடியும். சோ ஒரு பர்சன் கூட நீ பேசுறதை நிறுத்திட்டு அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு, என்னால நிஜமாவே எதுவும் பண்ண முடியல அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் நீ நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் 3rd வீக்ல இருந்து மறுபடியும் போய் பேசிடலாம் அப்படி இப்படின்லாம் தோணுது. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே இது பண்ணும், தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து சேர்ந்துட்டு அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணாம கிளாரிட்டியா ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மறுபடியும் போய் ஒரு இதை இது பண்ணாம யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஷெட்யூல். உனக்கு அப்படி தோணுது அப்படின்னாலே நீ வந்து அந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்க, வேற ஏதாவது கொண்டு வந்து உனக்கு நுழைக்கணும் அதான் அர்த்தம். அதாவது உன்னோட ஹேபிட்ஸா இருக்கட்டும், வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதை கொண்டு போய் உள்ள நுழை. அதை விட்டுட்டு கால் பண்ணி பேசணும், மெசேஜ் பண்ணும், எல்லாத்தையும் ரீகால் பண்ணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காது. அண்ட் தேர்டா நம்ம கோ த்ரூ பண்ற பெரிய விஷயம் என்னன்னா, மறந்தாலுமே இப்ப மறந்து நீ ஸ்ட்ராங்கா இருக்க, மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருந்தாலுமே அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீ மனுஷன் தானே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட், பிளட், எல்லாம் ரத்தம் சதன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனது. நீ ஒன்றும் கல்லெல்லாம் கிடையாது. ஸோ
ஒரு பர்சன் கூட பழகி இருக்கோம் அப்படின்னா அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துதான் போகும். அதெல்லாம் நீ எப்படி ஓவர் கம் பண்ற, அந்த அளவுக்கு உன்னை நீ வளர்த்திக்கணும். ஒரு பர்சனோட தாட் வருது, உன்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்படியே நம்ம உட்காந்துக்கு போறோமா? கிடையாது. அந்த மொமெண்ட் ஆமா வருது. மெமரிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இட் வில் ஆல்வேஸ் ஸ்டே இன் யுவர் மைண்ட். எதையுமே நம்மளால எரேஸ் பண்ண முடியாது. அப்படியே எங்கேயாவது போய் அடிபட்டு மறந்தாதான் உண்டு. அதெல்லாம் நமக்கு இங்க நடக்க போறது இல்ல. சோ இப்போ வந்து எனக்கு தாட் வருது, நான் மொத்தமா மறக்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. என்னைக்குமே நீ அப்படியே வேலை செய்ய 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 அந்த வேலையில மூழ்கி போய் அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குமே தவிர உன் மைண்டுக்குள்ள அந்த தாட் அப்படிங்கிறது உள்ளேயே தான் இருக்கும். டக்குன்னு ஏதாவது பார்க்கும்போது அதோட ஒயர் ஆகுற மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தாட் அப்படிங்கிறது மறுபடியும் உங்க மைண்டுக்கு வந்து ரீகால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப முடியல, அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, என்னால மறக்க முடியல. நோ, மறக்க முடியல அப்படின்னாலே உன் ஃபெயிலியரை நோக்கி நீ போயிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். லைஃபோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். இது நமக்கு நடக்குதா, ஓகே ஃபைன், இது நடக்குது, இது இப்படிதான் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்னால முடியல, நான் வந்து திரும்பி போறேன். அண்ட் நீங்க பண்ற இன்னொரு பெரிய தப்பு இருக்கு. அதை நான் 4th பாயிண்டாவே சொல்றேன். என்னால முடியல, எனக்கு ரொம்ப அழுகையா வருது, நான் நிறைய சோக பாட்டு கேட்கணும், அண்ட் ஆல்சோ என்னால சாப்பிட கூட முடியல, இங்கெல்லாம் வலிக்குது. ஐ அக்ரி, அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி, இது எல்லாமே நடக்கும். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் யூ ட்ரூலி லவ் சம்மன் அப்படின்னா இந்த மந்த்லி அதாவது இந்த மாசம் ஒரு பர்சனை பிடிக்குது, அடுத்த மாசம் ஒரு பர்சனை பிடிக்குது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இஃப் யூ ட்ரூலி லவ் சம் பர்சன் அப்படின்னா இந்த இடத்துல நிஜமாவே வலிக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படியே இருந்துக்க முடியாது இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். சோ ஒரு விஷயத்த உட்கார்ந்து நீ வரி பண்ணணும், சோகத்துக்கு நீ டைம் கொடுக்குற, அதுதான் மெயினான விஷயம். சோகத்துக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சோகம் உன்னை அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். உனக்கு பண்றதுக்கு இங்க வேலை ஊர்பட்ட வேலை இருக்கு. உண்மையாவே அதுதானே நிஜம். நம்மளோட லைஃப்ல நம்மளோட கெரியருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலை இங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்போ உனக்கு என்ன பண்ணணும், சோகமா இருக்கிறதுக்கு டைமே இருக்க கூடாது. அப்படியே சோகமா இருந்தாலும் சரி, ஓகே ஃபைன், நான் இந்த வேலையை முடிச்சுட்டு சோகமா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு மனுஷங்களா நீ மாறிதான் ஆகணும். என்னை பொறுத்த அளவுக்கு நான் அப்படிதான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் ஆன் பண்ணி நல்லா எனக்கு என்னவோ அதை நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சோகமா இருக்கேன்னா தட் இஸ் ஃபைன். இத கூட என்ன பண்ண விடாத அளவுக்கு சோகமா இருக்கேன் அப்படின்னா அது நம்மளோட லைஃபை அழிச்சிரும், கெரியரையும் அழிச்சிரும். ஸோ எவ்வளோ ஹார்ட் பிரேக், எவ்வளோ என்னவா இருந்தாலும் சரி, உன்னை அது வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணாத அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அண்ட் நான் சொன்ன 4th பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஹீல் பண்றது. உன்னோட ஹார்ட் எப்படி ஹீல் பண்றது? எல்லாரும் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக், லவ் போயிடுச்சு, ஸோ அதை ஹீல் பண்றதுக்கு இன்னொரு லவ் உடனடியா, அதை மட்டும் நெவர் டூ இட், நெவர், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே? ஏன்னா நீ ஒரு ஹீலிங் பீரியட்ல இருப்ப, உனக்கான என்ன நீ என்ன அப்படின்னே நீ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு மறுபடியும் லவ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ விழுகிற அப்படின்னா அங்கேயும் ஏதோ ப்ராப்ளம் வரும், மறுபடியும் அதுக்கும் உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கும். எதர் நீ ஹர்ட் ஆகுவ, இல்லைன்னா முன்னாடி இருக்க பர்சனை நீ புது பர்சனை ஹர்ட் பண்ணிட்டு இருப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படின்னா உன்னை அனலைஸ் பண்ணு, என்னெல்லாம் நடந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இது ராங்கா போச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான நல்ல பர்சனை மாதிரி உன்னை நீ மாத்திக்க. ஒருவேளை உனக்கு மாத்திரக்கு இருந்தா நீ மாத்திக்க. இந்த மாதிரி தான் ஒரு ஹார்ட் பிரேக்கை ஹேண்டில் பண்ணுமே தவிர அதுல இருந்து நம்ம ஒரு நல்ல பர்சனா ஒரு நல்ல வெர்ஷனா மாதிரி தான் வெளியே வரணும். இதை விட்டுட்டு என்னால முடியல, ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு ஹார்ட் பிரேக் வந்து ஒரு பர்சனை அழிக்கும் அப்படிங்கிற, கண்டிப்பா அழிக்கும். அது மாதிரி தான் நீங்க எல்லாம் கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிருக்கீங்க. ஏன் மறக்க முடியல? லைஃபை பாக்குறதுக்கு முடியறது இல்ல. ஸோ ஏதோ ஒரு பெயினை கொண்டு போய் வச்சுட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. லைஃபை பார்க்கணும், லைஃபை மேல கொண்டு வரணும் அப்படின்னு தாட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்காது. பெயின் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த ஒரு ஃபீலிங்கை அண்டர் ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா உண்மையாவே அது நிஜமா ரொம்ப வலிக்கும். பட் அந்த வலிய அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கணும். அப்ப போக 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 அந்த மாதிரி ஒரு வலி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப லேஸ் ஆயிடும். ஏன்னா நீ ரொம்ப பிஸி ஆயிடுவ. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு அதை உட்கார்ந்து நோண்டிக்கிட்டே இல்லாம, இது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அதை போட்டு நோண்டிக்கிட்டே இல்லாம ஒரு புண்ணை நீ குத்தி 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 பெருசாக்கிட்டே இருப்ப. ஃபீலிங்கா இருக்கு, சேடா பாட்டு கேட்கிறேன், நல்லா அழுக வருது, அப்பதைக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாம கண்ணுல இருந்து தண்ணி போயிட்டு கண்ணு ட்ரை ஆகி அப்புறம் கண்ணாடி போட்டு தேவையில்லாம கண்ணை வேற கெடுத்துக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஓகே? ஸோ தேவையில்லாம இந்த சோகப்பாட்டு கேட்டு அழுகிறதோ, ரீல்ஸை பார்த்து அழுகிறதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உடனே குத்துப்பாட்டு போட்டு அப்படியே உன்னோட மூட மாத்திரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சோகமான இதுக்கே நம்ம போக வேண்டாம். ஓகே? ஸோ ஹார்ட் பிரேக்கா இருக்கு, லைஃப் இது பண்ணும் அப்படின்னா ஹார்ட் பிரேக் ஓகே ஆயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறம் லைஃப் பார்த்துக்கலாம். ஓகே? கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க பழகிக்க. ரொம்ப
அப்படியெல்லாம் வேண்டாம். இதுவும் மாறும், இந்த ஸ்டேஜும் உனக்கு மாறும் அப்படிங்கிற தாட் உனக்கு வேணும். ஓகேயா? ஸோ இந்த ஹார்ட் பிரேக் இவ்வளோ சின்ன வயசுல இந்த ஹார்ட் பிரேக் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற தாட்லாம் வச்சுக்காம, ரொம்ப அழுகாம, கவலைப்படாம ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே? So see you all in another video. If you like this video, என்ன பண்ணும்? Do like, share, comment, subscribe and hype the video. Okay? Tata, take care. Bye bye.